வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். வணக்கம். பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய கருவூல சாவி காணாம போயிருக்கு, அது தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு மறைமுகமாக ஒடிசா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவருடைய உதவியாளர் PK பாண்டியனை சாடுவதற்கு பதிலாக தமிழ்நாட்டை குறிப்பிட்டு அவர் பேசியிருக்காரு. இது தமிழ்நாட்டின் மீது வன்மத்தை கக்கும் ஒரு செயல். இது தமிழ்நாட்டை வெறும் வாக்கு அரசியலுக்காக இப்படி எல்லாம் நீங்க பழிக்கிறத இனிமேல் செய்யக்கூடாதுன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு பக்கம் கண்டனம் தெரிவிக்கிறாரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஒரு நபரை சாடுவதற்காக தமிழ்நாட்டை குறிப்பிட்டு பேசணும், அப்படி நம்ம எடுத்துட்டு போகணுமா? இல்ல அவருதான் அவரை பத்தி பேசியிருக்காரு, PK பாண்டியனை பத்தி பேசியிருக்காரு, நம்ம ஏன் தமிழ்நாட்டை பற்றி பேசணும் எடுத்துக்கணுமா? நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, அவர் தனிப்பட்ட முறையில யாரை பத்தினாலும் பேசட்டும். அவர் VK பாண்டியனை பத்தி பேசட்டும், நவீன் பட்நாயக்கை பத்தி பேசட்டும், முதலமைச்சர் MK ஸ்டாலினை பத்தி பேசட்டும், அல்லது உதயநிதி ஸ்டாலினை பத்தி பேசட்டும். தனிப்பட்ட நபர்களை பற்றி அவர் பேசுவது அல்லது விமர்சனம் செய்வது அப்படின்றது வேற, அல்லது அவர்கள் குறித்த பொய் சொல்றது அப்படின்னா அந்த பொய்யை எதிர்கொள்றது அப்படின்றது வேற. இப்போ அவர் பேசி இருப்பது அப்படின்றது தமிழ்நாட்டின் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய பார்வை, அல்லது தமிழ்நாட்டை நார்த்துக்கு எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்றதனுடைய வெளிப்பாடுதான். VK பாண்டியன் அப்படின்ற ஒரு தனி நபரை நேரடியா அட்டாக் பண்றதுக்கு திராணி இல்லாத போது தமிழ்நாடு அப்படின்ற அந்த ஒரு மாநிலத்தையே அதற்கு இரையாக பயன்படுத்துவது அப்படின்றது ரொம்ப மோசமான ஒரு சிந்தனை போக்கு. VK பாண்டியன் மேல ஆயிரக்கணக்கான விமர்சனங்கள் பிஜு ஜனதா தளத்தை சேர்ந்தவர்களே வைக்கிறாங்க. வெளி மாநிலத்தில இருந்து வந்த ஒருத்தர் நம்ம மாநில கட்சியில ஆதிக்கம் செலுத்துவதா அப்படின்ற கேள்வி எல்லாம் முன்வைக்கிறாங்க. அது அவங்க கட்சி விவகாரம், அதை அந்த கட்சி பார்த்துக்கிறோம். தன்னுடைய கட்சியில அடுத்த அரசியல் வாரிசாக VK பாண்டியனை நவீன் பட்நாயக் ப்ரொஜெக்ட் பண்றாரு அப்படின்னா அது அவங்க கட்சிக்குள்ள கண்டெஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம். அதுல மோடிக்கோ அல்லது நமக்கோ எந்த விதமான விஷயமும் கிடையாது. ஒரு தமிழர் போய் ஒரிசாவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில ஆட்சியில் இருக்கிறாரு அப்படின்றது நமக்கு அதுல பெருமையோ அல்லது சிறுமையோ அல்லது எந்த கவலையும் கிடையாது. அவர் எங்கனாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய சாவி 6 வருஷம் ஆச்சு காணாமல் போன சாவி. அதற்காக அந்த சாவி எங்க இருக்குன்னு அவர் சொல்றாருன்னா தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய என்னென்ன இதெல்லாம் அவர் வச்சுட்டு இதை சொல்றாரு அப்படின்றத எடுத்து பார்க்கணும். இது இந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி தெலுங்கானாவில சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. தெலுங்கானா சட்டமன்ற தேர்தலில் போய் பேசின நரேந்திர மோடி தெலுங்கானாவில் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல ஆலயங்களை பூரா கோயில்களை பூரா மாநில அரசு கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு, ஒரு நாத்திய கட்சி ஆலயங்களை கட்டுப்படுத்துவதா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை எல்லாம் முன் வச்சு பேசியிருந்தார். தைரியம் இருந்தால் தமிழ்நாட்டிற்கு அதை பேசட்டும், அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறநிலையத்துறை மாநில அரசு கட்டுப்படுத்தக்கூடாது, அறநிலையத்துறை என்ற ஒரு அமைப்பே இருக்கக்கூடாதுன்னா கேஸ் நடத்துங்க. சுப்ரீம் கோர்ட்ல உங்களுடைய அட்வொகேட் ஜெனரல்ஸ் வச்சு நீங்க கேஸ் நடத்தி அதுல என்ன முறைகேடு இருக்கோ அதை நீங்க நிரூபிச்சு காட்டுங்க. அப்படி நிரூபிப்பதற்கு எந்த விதமான முன்னுதாரணமும் இல்லாமல் எந்த விதமான அடிப்படையும் இல்லாத குற்றச்சாட்டுகளை பேசிக் கொண்டிருப்பது அப்படின்றது எதனால அப்படின்னா, கோயில்களை நம்ம கொள்ளையடிக்கிறோம் அப்படின்ற ஒரு கருத்தை உருவாக்குறதுக்கு அவர் விரும்புறாரு. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்களை கொள்ளையடிப்பது மட்டுமல்லாமல் பூரி ஜெகநாதர் ஆலயத்திலும் கை வைக்க விட்டார்கள் தமிழர்கள் அப்படின்ற மாதிரி தமிழர்கள் என்கின்ற ஒரு இனக்குழுவையே அவர் அந்த சித்தரிப்புக்குள் கொண்டு வருகிறார். இதுதான் ஆபத்தானது. தமிழ்நாட்டுக்கும் ஒரிசாவுக்கும் இடையில ஒரு மிக நீண்ட ஒரு தொடர்பு இருக்கிறது. மெட்ராஸ் பிராவின்ஸாக இந்த மாகாணம் இருந்தபோது தமிழ்நாட்டுக்கு அன்றைய நீதி கட்சி காலத்தில் ஒரிசாவிலிருந்து இங்கு நீதி கட்சியில் பங்கேற்றவர்கள் இருந்திருக்கிறார்கள். ராஜா பொப்பிலிருந்து பல பேர் இங்கு நீதி கட்சியில் பங்காற்றியவர்களாக இருக்கிறார்கள், முன்னாள் முதல்வர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் நீங்க ஒரிசாவுக்கு போனீங்க அப்படின்னா அங்க இட்லி ரொம்ப ஸ்டேப்பிளான ஒரு ஃபுட்டா இருக்கும். அந்த இட்லியை செய்யறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க அவ்வளவு தமிழர்கள் அங்க குடியிருக்கிறாங்க. அங்க போய் இப்போ அவங்க ஒரிசாக்காரர்களாகவே மாறிட்டாங்க. பல பேர் இன்னைக்கும் கூட தமிழ் ரூட்ஸ் அண்ட் ஆர்ஜின்ஸோட அங்க வாழ்ந்துட்டு இருக்கு. அதே போல ஒரிசாவிலிருந்து இங்கு வேலைக்கு வருபவர்கள், ஒரிசாவில் பார்த்தோம் அப்படின்னா அங்க இயற்கை வளம் தொடர்பான நிலக்கரி எடுப்பது, இந்த மாதிரி சில மைனிங் ஒர்க்ஸ் நடக்குது. அந்த மைனிங் ஒர்க்ஸ்ல தொழிலாளர்கள் வேலை பார்க்கறாங்க. அதை தாண்டி இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய கூலி உள்ளிட்ட விவகாரங்கள்ல போதாமை இருக்கின்ற காரணத்தை சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டுக்கு அவங்க வேலைக்கு வர்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை தேடி வருபவர்கள்ல பிரதானமானவர்கள் வடகிழக்கு மாகாணங்களை சேர்ந்தவர்கள் தான். ஒரிசாவில் தொடங்கி ஒரிசா, ஜார்க்கண்டு, அஸ்ஸாமு, மணிப்பூர், அருணாச்சல பிரதேசத்துல இருந்து வரைக்கும் தமிழ்நாட்டுல வேலைக்கு போறாங்க. அப்ப அவர்கள் எல்லோருக்கும் தமிழர்களை பற்றிய ஒரு நல்ல அபிப்பிராயம் அல்லது தமிழ்நாட்டை பற்றிய அபிப்பிராயம் இருக்கிறது. நான் நேரடியாக ஒரிசாவுக்கு பயணப்பட்டிருக்கிறேன். அங்க பல நாட்கள் தங்கி இருந்து மொழியுரிமை செயற்பாட்டாளர்களோடு உரையாடி இருக்கிறேன்.
அவர்களுக்கு தமிழ்நாட்டின் மீது ஒரு நல்ல ஒரு பார்வை இருக்கிறது. எதன் அடிப்படையில் அப்படின்னா, நம்ம 2 மாநிலத்திலையுமே மாநில கட்சி ஒண்ணு ஆட்சியில இருக்கு. அவங்கள்ட்ட குறைகள் இருக்கலாம், நிறைகள் இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனா குறைந்தபட்சம் நம்முடைய மாநிலத்தை சேர்ந்த தலைவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். ஒரு தேசிய அரசியலுக்காக இதனை பகடையாக பயன்படுத்தாத தலைவர்கள் இந்த மாநிலத்தில் ஆட்சி செய்கிறார்கள்னு பல விஷயங்கள்ல தமிழ்நாட்டுக்கும் ஒரிசாவுக்கும் இடையில் நல்ல தொடர்பு இருக்கிறது. பீகார்ல இதற்கு முன்னாடி இந்த ஃபார்முலாவை ட்ரை பண்ணாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி பீகாரில் இருந்து இங்க வந்த தொழிலாளர்களை தமிழ்நாட்டுல அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தை உருவாக்கி பொய்யான செய்திகளை பரப்பி தமிழர்களுக்கும் பீகாரிகளுக்கும் இடையில ஒரு இன மோதலை உருவாக்கும் வகையில அவர் பேசியிருந்தார். அதே மாதிரியான ஒரு பேச்சைத்தான் இப்போதும் செய்ய பார்க்கிறார். எதற்காக? கார்த்திகேய பாண்டியன் ஒருத்தர் பிஜு ஜனதா தளத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக்கு அட்வைசரா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக, அவருடைய அட்வைஸ் அங்க நல்லபடியா ஒர்க் அவுட் ஆகுது, அதை காலி பண்ணணும்ன்றதுக்காக யாரை குறிவைக்கிறார் அப்படின்னா, ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையே அந்த இடத்துல காவு கொடுக்கும் வகையில பேசி இருக்கிறாரு. ஒரு நாட்டின் பிரதமர் பேசக்கூடிய பேச்சு இது அல்ல. ரொம்ப ஆபாசமான வல்கரான பேச்சை பிரதமர் பேசி இருக்கிறார் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. யூபியில பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போதும் இதே சொல்லியிருந்தார். அதாவது தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய சில கட்சிகள் யூபிய ஏளனமா பேசுறாங்க, கிண்டல் பண்றாங்க அப்படின்ற பிரச்சாரத்தையும் மேற்கொண்டிருந்தாரு. இப்போ அது தேர்தல் ஹீட்ல, தேர்தல் பிரச்சாரத்துல இயல்பானதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் டிபேட்ல இருக்காங்க இல்லையா? டிபேட்ல பேசும்போது சொல்றாங்க அது இயல்பு தான், எலெக்ஷன் கேம்பெயின்ல அப்படியான விஷயங்கள் பேசப்படதான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இல்ல, எனக்கு நீங்க குறிப்பிட்ட அந்த பர்டிகுலர் டிபேட் இன்சிடென்ட் எனக்கு தெரியல. ஆனா தமிழ்நாட்டுல உத்தரப்பிரதேசத்தை பற்றி மலினமாக பேசுவது அல்லது அதன் மீதான பார்வை தமிழ்நாட்டில் பொது வெளிச்சத்தில் பேசப்படும் பொழுது உத்தரப்பிரதேசத்தை பற்றி அவ்வளவு நல்ல கருத்துக்கள் பேசப்படுவது இல்லை அப்படின்றது ஒரு சில இடங்களில் அது உண்மையாகவே இருந்திருக்கிறது. தமிழ்நாட்டுல உத்தரப்பிரதேசத்துக்காரர்களை பார்த்து வடக்கன் என்றோ அல்லது பீடா போட்டு சுத்துறாங்கன்னோ அல்லது வந்துடுறாங்க வேலைக்கு இங்க தேடிக்கிட்டு அப்படின்னோ ரொம்ப ஒரு மோசமான ட்ரீட் பண்ணக்கூடிய பார்வை ஒரு சிலரிடம் இருக்கிறது. ஆனால் அது மட்டுமே உண்மை அல்ல, அது மட்டுமே தமிழ்நாடு அல்ல. அதை தாண்டி இதற்கு முன்பு பீகார் வெர்சஸ் தமிழ்நாடுன்ற பிரச்சனையை அவர் கிளப்பிய போது என்ன நடைபெற்றது? தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக ஒரு மாநிலமாக என்ன குரலை பிரதிபலித்தது அப்படின்னு பார்த்தா ஒரு மனிதநேய பார்வையை பிரதிபலித்தது. பீகாரையோ அல்லது உத்தரப்பிரதேசத்து குறித்த பார்வையவோ நம்ம அங்க இருக்கக்கூடிய பண்பாட்டு அடிப்படையில் அல்ல, அங்கு இருக்கக்கூடிய ஆளும் கட்சியின் அரசியலை வைத்துத்தான் அங்கு விமர்சனம் செய்யப்படுகிறதே தவிர தனி மனித விரோதம் என்பது உத்தரப்பிரதேசத்துக்காரர்களுக்கும் நமக்கும் கிடையாது. மோடி பேசுவதே இயல்புதான், மோடி பேசுறதே இயல்புதான். மோடி பிரச்சாரம் இப்படி செய்யறது, மத வெறுப்பு பிரச்சாரம் செய்யறது, இந்த மாதிரி இல்ல, எனக்கு அது புரிந்து விட்டது. அது எந்த டிபேட்ல இருந்து வருது அப்படின்றது புரிந்து விட்டது. இது ரொம்ப மோடி பத்தின அந்த பேச்சுக்கு போறதுக்கு முன்னாடி நான் தமிழ்நாட்டுடைய கிளாரிபிகேஷன் சொல்லி இப்போ நீங்க சொன்ன அந்த பாயிண்ட்டுக்கு வர, பிரதமர் மோடி பேசக்கூடிய பேச்சு எலெக்ஷன் கேம்பெயின்ல எல்லாரும் பேசுறதுதான் அப்படின்னு அதை நார்மலைஸ் பண்றது. இந்த நார்மலைஸ் பண்றது சில பத்திரிகையாளர்கள், சில அரசியல், சில பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் பண்றாங்க அப்படின்றது வேற. இதை நார்மலைஸ் பண்றதை எலெக்ஷன் கமிஷனே பண்ணிட்டு இருக்கு. அதுதான் பெரிய பிரச்சனை. டிபேட்ல யாரோ ஒருத்தர் இதை நார்மலைஸ்டா பேசுறாரு அப்படின்றது இல்ல பிரச்சனை. இது எதனால இவங்க வரைக்கும் நார்மலைஸ்டா பேசுறாங்க அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் இந்த பேச்சுக்களை எல்லாம் ரொம்ப சாதாரணமா கருதுது. இன்றைக்கு கூட காசியை வைத்து மத ரீதியாக ஓட்டு கேட்கும் வகையில செய்தித்தாள்கள்ல விளம்பரத்தை வெளியிட்டு இருக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய பெயரை முன்வைத்து. இப்ப இதெல்லாம் தேர்தல் ஆணைய கேள்வி கேட்கலாம். ஒண்ணும் இல்ல, ஜெய் பவானி அப்படின்ற அந்த முழக்கம் ஒரு மதம் தொடர்பான முழக்கமா என்றால் ஆமா, மதம் தொடர்பானது. ஆனா இன்றைக்கும் அது மதம் தொடர்பானதாக மட்டும்தான் இருக்கிறதா அப்படின்னா கிடையாது. அது இன்றைக்கு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு அவங்க சொல்ற அந்த முழக்கத்துக்கு மாற்று முழக்கத்தை முன்வைப்பதாக அது பயன்படுத்தப்படுகிறது. அப்ப ஜெய் ஸ்ரீராம்னு ஒருத்தர் கேம்பெயின் பண்றதையும் ஜெய் பஜ்ரங் பலின்னு ஒருத்தர் கேம்பெயின் பண்றதையும் தடுத்து நிறுத்தாத தேர்தல் ஆணையம் ஜெய் பவானின்னு சொல்றதை தடுத்து நிறுத்துது அப்படின்னா இது நோ மோர் செக்குலர் அப்படின்ற இடத்தை நோக்கி நம்மை நகர்த்தி வைத்திருக்கிறது. எலெக்ஷன் கமிஷன் அந்த இடத்தில் தான் மிகப்பெரிய அளவிற்கு தோற்றிருக்கிறது என்பதை தாண்டி ஜனநாயக ரீதியாக படுகொலைக்கு உள்ளாகி இருக்கிறது அப்படின்றத பார்க்க வேண்டி இருக்கிறது. ஒரு பக்கம் இந்த ஜெய் பவானி முழக்கத்தை தடை செய்யற இதே தேர்தல் ஆணையம் அதே ஊருக்கு போய் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில பிரிவினையை தூண்டும் வகையில பேசி கொண்டிருக்கக்கூடிய மோடிக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களான்னு கேட்டோம்னா நாங்க லெட்டர் போடுறோம்ன்றாங்க. லெட்டரை எப்பயும் நீங்க கேண்டிடேட்டுக்கு தானே அனுப்புவீங்க, இந்த தடவை என்ன பார்ட்டிக்கு அனுப்புறீங்கன்னா
நாங்க எல்லாத்தையும் மாத்திட்டோம், இந்த தடவை புதுசா ஒன்ன உருவாக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய உருட்டுக்களாக உதிர்க்கப்படுகின்றன. இதுதான் ரொம்ப ஆபத்தான போக்கு. ஒட்டுமொத்த இந்த சிச்சுவேஷன்ல நம்ம மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மோதல் அப்படின்றது நான் இதற்கு முன்பும் கூட நம்முடைய ஊடகத்திலேயே பேசும்போது சொல்லியிருக்கேன், இது வெறுமன தேர்தலோடு நிற்க போவது அல்ல, இது வெறுமன இந்து முஸ்லீமோட நிக்க போறது கிடையாது, இது வெறுமன ஓபிசி எஸ்சி எஸ்டியோடு நிக்க போவது கிடையாது. ஒரே வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய 2 பேரை காவு கொடுக்க போகுது, ஒரே வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே குடும்பத்தை நாசமாக்க போறது இந்த கருத்துக்கள். அதைத்தான் இவர் இப்ப செஞ்சுட்டு இருக்கிறார். நீங்க முதல்ல பாருங்க, ஹிந்து வெர்சஸ் முஸ்லீம்னு பேசினாரு. அதுக்கு முன்னாடியே என்ன பேச ஆரம்பிச்சிட்டாரு, ஓபிசி வெர்சஸ் எஸ்சி எஸ்டின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. கர்நாடகாலையும் ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும் அமித்ஷா மோடி பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொல்றாங்க, எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டை பிடுங்கி முஸ்லீமுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு, முஸ்லீம் வெர்சஸ் எஸ்சி எஸ்டி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இப்ப எங்க நிக்கிறாங்க, ஓபிசி இடஒதுக்கீட்டை பிடுங்கி முஸ்லீம் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஓபிசி வெர்சஸ் முஸ்லீம் வெர்சஸ் எஸ்சி எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையாங்குலர் டிவைடை உருவாக்க பாக்குறாங்க. இப்படி மேலும் மேலும் உள்ள இப்ப கடைசியில எங்க நிக்கிறாங்க, ஹிந்து வெர்சஸ் நான் ஹிந்துன்னு பேச ஆரம்பிச்சு தமிழ் வெர்சஸ் ஒரிசா அப்படின்ற இனப்பகைமையை தூண்டும் வகையில பேசும் அளவிற்கு நிற்கிறது. இப்படி பரிணாமம் அடைந்து என்ன நடக்கும் அப்படின்னா, பெத்த தாய்க்கும் மகனுக்கும் பெற்ற தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையில் கூட இவர்கள் மோதலை உருவாக்கும் வரைக்கும் நீண்டு கொண்டே போகும் இவர்களுடைய பிரச்சாரம். அதுதான் இருப்பதிலேயே ரொம்ப ஆபத்தானது. இதனை மக்கள் உணர்ந்து கொள்ள தொடங்க வேண்டும் அப்படின்ற அந்த செய்தி தான் நாம சொல்ல விரும்புறது. அதுக்கு ஆதாரமாக பல விஷயங்கள் இப்போது மக்கள் உணர்ந்து கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும், டெல்லியா இருக்கட்டும், பஞ்சாபா இருக்கட்டும், ஹரியானாவா இருக்கட்டும், இந்த ஹிந்தி பேசும் மாகாணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பீகார், உத்தரப்பிரதேசம், டெல்லி, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ் உள்ளிட்ட இந்த மாநிலங்களில் எல்லாம் ஒரு பெரிய மோடி ஆதரவு அலை என்பது இல்லாமல் இருக்கிறது. மோடி ஆதரவு அலை இருந்த 2019 தேர்தலை விட இந்த மோடி ஆதரவு இல்லாத இந்த தேர்தலில் மோடி பேசக்கூடிய பேச்சுக்களை ஒப்பிட்டு பாருங்க. 2019 எலெக்ஷன்ல அவர் பேசும்போது தன்னை முன்னிறுத்தி தான் பிரச்சாரம் பண்ணாரு. ஆனா இன்னைக்கு ஒரு நிமிஷம் பேசுறாருன்னா ஒரு நிமிஷத்துல 4 தடவை இது மோடி செஞ்சு கொடுத்திருக்கேன், இத மோடி தான் செஞ்சேன், இவங்களால மோடியை ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. 2019 என்ன பேசினாரு, நேஷனலிசம் பத்தி பேசிட்டு இருந்தாரு. அதாவது இந்த தேசம் வெர்சஸ் அதர்ஸ், இந்தியன்ஸ் வெர்சஸ் ஆன்டி இந்தியன்ஸ், இந்தியன்ஸ் வெர்சஸ் அர்பன் நக்சல் அப்படின்னு பேசிட்டு இருந்தவரு இப்ப எங்க நிக்கிறார் அப்படின்னா, மோடி வெர்சஸ் ராகுல் காந்தி, மோடி வெர்சஸ் முஸ்லிம்ஸ், மோடி வெர்சஸ் ஆன்டி நேஷனல்ஸ் அப்படின்னு நேஷனலிசம் வச்சிருந்த இடத்துல இன்னைக்கு மோடி ஆகிய தன்னை ரீப்ளேஸ் பண்ணிருக்கிறாரு. இதுதான் ஒரு அட்டோக்ரசியினுடைய பரிணாமம். பொதுவா எல்லாரும் என்ன நினைச்சிடறாங்க, ஹிட்லர் மாதிரியான ஆட்கள் ஓவர் நைட்ல உருவாக்கி ஆட்சி அதிகாரத்தை கபலீகரம் பண்ணி கைப்பற்றிடுறாங்க. இல்ல, ஹிட்லருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் தேர்தலில் போட்டியிட்டுத்தான் அந்த சர்வாதிகாரி தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனா அந்த தேர்தல் ப்ராசஸ எப்படியெல்லாம் டேம்பர் பண்ணாரு அப்படின்றதுதான் வரலாற்றின் மோசமான அடிச்சுவடுகள். எலக்ட்ரல் ப்ராசஸ தான் மட்டுமே ஜெயிக்கிற மாதிரியும் தனக்கு எதிராக யாருமே போட்டியிடாத மாதிரியுமான ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கு ஒரு ப்ராசஸ கையில் எடுக்கிறாங்க. அந்த ப்ராசஸினுடைய அதே டைமென்ஷன்ஸை இன்னைக்கு நம்ம ஊர்லயும் பார்க்க முடியும். நீங்க இந்தியாவுடைய இண்டிவிஜுவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. ஆல் ஆர் கேப்சர்டு. எப்படிலாம் கேப்சர் ஆயிருக்கு, முதல்ல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ, இந்த 2 அமைப்பு எடுத்துக்கங்க. இந்த அதிகாரிகள் டைரக்டர்ஸுக்கு 3 வருஷம் தான் பவர் அப்படின்றத 5 வருஷம் ஆக்குறது. 5 வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க கூடாது அப்படின்றத அவங்க என்ன மாத்துறாங்கன்னா, அன்லிமிட்டட் எக்ஸ்டென்ஷன்ஸ், எவ்வளவு தூரம்னாலும் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டே போலாம், இன்ஃபினிட் எக்ஸ்டென்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே போலான்ற அளவுக்கு சட்டத்தை திருத்துறாங்க. எதற்கு முரணா? உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு முரணாக இந்த சட்டத்தை திருத்துறாங்க. 2வது, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அதற்கு ஒரு நபரை நியமிப்பது அப்படின்றது தொடர்ச்சியா எப்படி நியமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் நியமிக்கும், கேபினெட் தான் நியமிக்கும். ஆனா கேபினெட் என்கின்ற ஒரு அமைப்பிடம் இருந்து பிரதமர் என்கின்ற தனி நபர் அந்த அதிகாரத்தை கையில் எடுக்கிறார். ஏன் எடுக்கிறார் அப்படின்னா, கேபினெட்டுக்குள்ள RSS இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, கேபினெட்டுக்குள்ள குறைந்தபட்ச ஜனநாயகத்தை பேசுற யாரோ 1-2 பேர் இருப்பான், கேபினெட்டுக்குள்ள மோடிக்கு எதிராகவே பேசி தன்னை அந்த இடத்தில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் இருப்பார்கள். அப்ப இன்செக்யூரா மாறுறாரு மோடி. மாறி என்ன செய்யறாரு, இதை ஒட்டுமொத்தமா நான் மட்டுமே கையில வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னையும் ஒரு மந்திரியையும் எதிர்கட்சி தலைவரையும் வைத்து ஒரு சட்டத்தை உருவாக்குறாரு. இந்த சட்டத்தை ஏன் உருவாக்குறாரு அப்படின்னா, இடையில சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருச்சு, நீங்க புதிய சட்டத்தை உருவாக்கும் வரைக்கும் இந்த தேர்தல் ஆணையர் நியமனத்துல பிரதமர்,
நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப புது சட்டம் வர்ற வரைக்கும் தானே இப்படி. நான் நாளைக்கே கொண்டு வர சட்டத்தை வந்து பார்லிமெண்ட்டை கூட்டி என்ன பண்றாரு, புது சட்டத்தை போடுறாரு. அதன் மூலமாக அதிகாரத்தை தன் கையில் எடுத்துக் கொள்கிறார். இப்ப எலெக்ஷன் கமிஷன் கேப்சர். மூணாவது, சுப்ரீம் கோர்ட்டே இவங்க கேப்சர் பண்ண பார்த்தாங்க. என்ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது, நேஷனல் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியை போட்டு எப்படி தேர்தல் ஆணையரை வந்து முறைகேடாக தேர்ந்தெடுக்கிறார்களோ அதே மாதிரி ஜட்ஜஸ் முறைகேடாக தேர்ந்தெடுப்பதற்கு நான் எதிர்கட்சி தலைவரை சேர்த்துக்கிறேன், எல்லாரையும் சேர்த்து தேர்ந்தெடுப்போம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதினு சொல்லிட்டு ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க. நல்ல காலமாக அந்த அமெண்ட்மெண்ட் 99 உச்சநீதிமன்றம் கிழித்து தூர எறிந்து விட்டது. அதனால உச்சநீதிமன்றம் குறைந்தபட்சம் ஏதோ நமக்கு சாதகமான ஒரு சில தீர்ப்புகளை கொடுக்கும் அளவிற்கு அது வளர்ந்திருக்கிறது. ஆனா நேற்றைக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறாரு. ரிட்டையர் ஆகும்போது சித்தரஞ்சன் டேஷ் DASH அப்படின்னு போட்டிருக்காங்க. அத தாஸ்ன்னு சொல்றதா இல்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல. சித்தரஞ்சன் வச்சுப்போம், தாஸ்னே வச்சுப்போம். சித்தரஞ்சன்றவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து RSSல தான் என்னுடைய வாழ்க்கையை தொடங்கினேன், இப்ப திரும்பவும் அந்த இடத்துக்கு போக போறேன்றத நினைச்சு சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜு ஃபேர்வெல் பார்ட்டியில சொல்றாரு. ஃபேர்வெல் பார்ட்டியில RSS மாதிரியான ஒரு அமைப்போடு தன்னை அசோசியேட் பண்ணிக்கிறது. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அசோசியேஷன் அப்படின்றது வேற. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நீதிபதிகளுக்கும் எல்லா வழக்கறிஞர்களுக்கும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அசோசியேஷன் இருக்கும். ஏன்னா வந்து அது அனுமதிக்கப்பட்டது. அது வந்து எல்லா துறைகளிலும் இருந்தது. ஆனா பெரும்பாலான அரசு துறைகள் இருந்து அது நீக்கப்பட்டு விட்ட காரணத்தால் நீதித்துறையில் மட்டும் அது இப்போது குறைந்தபட்சம் இருந்து கொண்டே இருக்கிறது. அரசியல் சார்போடு உள்ளே இருத்தல் அப்படின்றது வழக்கறிஞர்கள் அணியிலே வந்து திமுக வழக்கறிஞர் அணி, அதிமுக வழக்கறிஞர் அணி எல்லாம் இருக்கும். ஆனா RSS ஓடு ஒரு வந்து ஒரு ஒரு டெரரிஸ்ட் அவுட்ஃபிட் மாதிரி கருதப்படுகின்ற ஒரு அமைப்போடு தன்னை அடையாளப்படுத்தி ஒருத்தர் பேசுறாரு அப்படின்றது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. அப்ப அந்த அமைப்பு கேப்சர் ஆகி இருக்கிறது. இப்படி இன்னும் ஒவ்வொரு அமைப்பா எடுத்து பாருங்க, எல்லாத்தையும் ஒண்ணு பிரைவேடைஸ் பண்ணியிருப்பான், பிரைவேடைஸ் பண்ண முடியாத அமைப்புகளை வந்து தனக்கு அதிகாரம் மிகுந்ததாக கேப்சர் பண்ணி வச்சிருப்பான். இப்படியானதாக மாறி இருக்கிறது. பார்லிமெண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. அந்த பார்லிமெண்ட்டை எப்படி சீஸ் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னா, பார்லிமெண்டில் இருக்கக்கூடிய நிலைக்குழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலைக்குழுக்கள் தான் ஒவ்வொரு சட்டத்துக்கும் ஆய்வு செய்து அதுல எல்லா மெம்பர்ஸும் இருப்பாங்க. இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட்ல வந்து லா அண்ட் ஜஸ்டிஸ் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஜஸ்டிஸ் கமிட்டியில வந்து MP வில்சன்ல இருந்து பல பேர் அதுல உள்ள இருப்பாங்க. குறைந்தபட்சம் செயல்படக்கூடிய சில குழுக்கள்ல இந்த மாதிரியான குழுக்கள் ஒண்ணு. அதையும் முடக்கும் வகையில அந்த குழுக்கள் எதற்குமே முறையான பரிந்துரையோ அல்லது பரிசீலனையோ கொடுக்காமல் ஒரு சட்டத்தை இவர்களாக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு, நாடாளுமன்ற கூட்டுக்குழுன்னு. இதற்கு முன்னாடி 2G விவகாரம்லாம் நடந்த போது அந்த ஜேபிசின்னு எப்ப நியூஸை திறந்தாலும் ஜேபிசி தான். அந்த ஜேபிசியை வச்சுக்கிட்டு அவ்வளவு இது நடந்தது. அப்படியான அமைப்புகள் எல்லாம் இப்ப இல்லாமலே போயிருச்சு. அப்ப இந்தியாவில் தன்னாட்சியாக, இந்தியாவில் இறையாண்மை மிக்க அமைப்புகளாக, இந்தியாவின் சட்ட இறையாண்மையை பாதுகாக்கின்ற அமைப்புகளாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் வடிவமைத்து தந்த அமைப்புகள் எல்லாமே கேப்சர் ஆயிருக்கு. இப்படி எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி கடைசியா எங்க வர்றாரு அப்படின்னா, எல்லாத்துக்கும் மேல தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறாரு. நான் மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் அதிபதி. என்ன சொல்றாரு, புட்டின் வந்து என்னைய கால் பண்ணி கூப்பிட்டாரு, ஜெலன்ஸ்கி என்னைய கால் பண்ணி கூப்பிட்டாரு, G7 மாநாட்டுக்கு என்னைய கால் பண்ணி கூப்பிட்டாங்க. சரிங்க, நாளைக்கு நீங்க பிரதமர் பதவியில இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் G7 மாநாட்டுக்கு போங்க, அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்டு விரட்டி விட்டுருவான். எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற கார்டை வச்சுக்கிட்டுலாம் உள்ள விட மாட்டாங்க. அப்ப வந்த அழைப்பு என்பது யாருக்கு வந்த அழைப்பு? இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி பேரை மதித்து தரப்பட்ட அழைப்பு. அது இந்தியாவின் பிரதமராக யார் இருந்தாலும் அந்த அழைப்பு அவர்களுக்கானதாக இருக்கும். பொதுவா வந்து இந்த மாதிரி தேர்தல் நடந்தாலும் நடக்காட்டியும் இதற்கான அழைப்புகள் என்பது சொல்லப்படுவது அப்படின்றது வழக்கம் தான். ஏன்னா நம்ம ஆர்கனைஸ் பண்ற சின்ன சின்ன மீட்டிங்ஸ் மாதிரி அடுத்த வாரம் மீட்டிங் இந்த வாரம் கால்பார் பண்ண மாட்டாங்க. G7 மீட்டிங் அப்படின்னா போன G7 மீட்டிங்லேயே தெரிஞ்சிடும் அடுத்த G7 மீட்டிங்கை யாரு ஹோஸ்ட் பண்ண போறா, அதுக்கு யாரெல்லாம் வந்து கெஸ்டா கூப்பிடலாம், யாரெல்லாம் விசிட்டர்ஸா கூப்பிடலாம், யாரெல்லாம் வந்து சிறப்பு அழைப்பாளர்களாக மேடையில ஏத்தலாம் அப்படின்றது எல்லாமே ஆல்ரெடி டிசைடட் ஒண்ணா. அதுக்குரிய தீம் முதற்கொண்டு டிசைடட் ஒண்ணுதான். அப்ப அதுக்கு வந்து அழைப்புன்றது வந்து இந்தியா என்கின்ற டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்கு வந்த அழைப்பே தவிர மோடி என்கின்ற இந்த ஆட்டோகிராட்டுக்கு வந்த அழைப்பு கிடையாது. ஆனா அது தனக்கு வந்து அழைப்பா இவர் வந்து கருதுகிறாரு. அதை பெருமையா வேற சொல்றாரு, மோடியை கூப்பிட்டாங்க. சரி, பதவியை ரிசைன் பண்ணிட்டு போங்களேன், கூப்பிடுறாருல, புட்டின் கூப்பிடுறாரு, ஜெலன்ஸ்கி கூப்பிடுறாரு, நாங்க இங்க நிம்மதியா இருக்கோம், பதவியை ரிசைன் பண்ணிட்டு போங்களேன். ஜெலன்ஸ்கி கூப்பிட்டாரு, பக்கத்துல போய் உட்கார்ந்துருங்க. இவர் தான் சொல்றாரு ஈரான் ஈராக்கு போரெல்லாம் நிப்பாட்டுறாராம். அது எப்படி நிப்பாட்டுறாராம்? ரம்ஜான் மாதத்துல குண்டு போடாதீங்கன்னு சொல்லி எல்லாம் நிப்பாட்டுறாராம். யாருக்கு தெரியும் சார், ரம்ஜான் மாதத்துல குண்டு போடுறதெல்லாம் இருக்கட்டும்,
நிம்மதியா நார்மலான நாள்ல ஒரு சாமானிய இஸ்லாமியன் ஒருத்தன் மட்டன் வாங்கிட்டு போறான், அதை பீஃப்னு சொல்லி அவனை அடிச்சு துன்புறுத்தி கொலை செய்த ஒரு நாட்டில் அதை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாத இந்த பிரதமர், ஒரு இஸ்லாமிய சிறுவனை கட்டி போட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி அடிச்சு கொலை பண்ண ஊர்ல அதை கண்டித்து ஒரு வார்த்தை பேசாத இந்த பிரதமர், ஒரு இஸ்லாமியர்கள் வாழுகிறார்கள் என்கின்ற காரணத்தினாலேயே, சிஏஏ புரொட்டஸ்ட்ல ஈடுபட்டாங்கன்ற காரணத்தினாலேயே அவங்க வீடுகளை புல்டோசர் வச்சு இடிச்ச ஒரு ஊர்ல அதற்கு எதிராக எந்த கண்டனத்தையும் தெரிவிக்காத ஒரு பிரதமர் இவர் சொல்றாராம் இஸ்ரேல்கிட்ட போய் நீங்க வந்து ரம்ஜான் மாசத்துல குண்டு போடாதீங்கன்னு. அதாவது எப்படின்னா இவர் இங்க எல்லாத்தையும் நாங்க நார்மலைஸ் பண்ணிட்டோம், நாங்க ரம்ஜான் மாசத்துல குண்டு போட மாட்டோம், எந்த நாளா இருந்தாலும் நாங்க குண்டு போடுவோம், நவராத்திரியில குண்டு போடுவோம், நார்மலா சும்மா ஒருத்தன் போய்கிட்டு இருக்கான் பிடிக்கலன்னா கட்டி வச்சு அடிச்சு கொண்டுருவோம், இப்படி மாறுங்க, ஏன் ரம்ஜான் மாதத்துல போய் குண்டு போடுறீங்கன்னு பேசி இந்த பிரச்சாரம் எல்லாம் எடுபடல. வட மாநிலத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, இந்திய அலையன்ஸ்க்கு ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு, இப்படி எல்லாம் சொல்லப்படுது. ஆனாலும் பிரதமர் மோடி அந்த பிரச்சாரத்தை இன்னும் கைவிடாம தொடர்ந்து வெறுப்பு பிரச்சாரத்தை, மத வெறுப்பு பிரச்சாரத்தை ஏதோ ஒரு வகையில அது சாதியாவோ மதமாவோ இனமாவோ இல்ல வேறு மாநிலத்துக்கோ இப்படியான பிரச்சாரத்தை மேற்கொண்டே இருக்காருல்ல. அப்ப கை கொடுத்துன்னு தான் அர்த்தம். அது பலன் இல்லாம திரும்பி பேசிட்டு இருக்க போறாரு. இல்ல, கை கொடுக்கும் அப்படின்றதுக்காக அது சரின்னு ஆயிராது. ஆனா அது அவருக்கு கை கொடுக்குதா இல்லையா அப்படின்றத எலெக்ஷன் ரிசல்ட்ல நம்ம பார்க்கலாம். பட் இப்படி இவ்வளவு டெஸ்பரேட்டா பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நீங்க நல்லா பாருங்க, கேம்பெயின் நம்பர் 1, அதாவது ஃபேஸ் 1ல அவர் பிரச்சாரம் பண்ணும்போது அவர் வந்து விக்சித் பாரத் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு, மோடிக்கு கேரண்டின்னு பேசிட்டு இருந்தாரு, நான் வந்து உங்களுக்கு அவ்வளவு செஞ்சிருக்கேன் நலத்திட்டங்களை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு, உஜ்வாலா ஸ்கீம் பத்தி பேசினாரு, பிஎம்ஏவை பத்தி பேசினாரு, கரீப் கல்யாண் பத்தி பேசினாரு. இப்ப அதெல்லாம் காணோம். இப்ப அது எல்லாமே காணாம போயிருச்சு. எங்க வந்துருச்சு அப்படின்னா, காங்கிரஸை எதிர்ப்பது, இந்தியா கூட்டணியை எதிர்ப்பது, அல்லது 10 வருஷமா ஆட்சியிலே இல்லாத துடைத்து தூக்கி எறியப்பட்ட ஒரு கட்சியை பத்தி ஏன் பிரச்சாரம் பண்றீங்க? அப்ப ஐபி ரிப்போர்ட் கொடுத்திருக்கு, காங்கிரஸ் நீங்க அடிக்கணும், ராகுல் காந்தியை அடிக்கணும், அவங்க எழுந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய அப்ரைசிஸ் ஹேப்பனிங் அப்படின்னு ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் போயிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அவருடைய பிரச்சாரம் என்பது மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. ஊருக்கு ஏற்றாறு போல பிரச்சாரம் பண்றது அப்படின்றது கண்டிப்பா அப்படிதான் செய்யணும். ஊருக்கு ஒரு மாதிரி தான் பிரச்சாரம் பண்ணணும். இந்தியா முழுக்க ஒரே பிரச்சாரம் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியா முழுக்க ஒரே பிரச்சனை கிடையாது. அப்ப பிரச்சனை ஊருக்கு ஊர் மாறுபடும் போது ஊருக்கு பிரச்சாரம் தான் பண்ண முடியும். ஆனா அந்த பிரச்சாரம் ஊர்களை ஒண்ணு சேர்க்கிறாப்புல இருக்கணுமே தவிர ஊர்களை கூறு போடுற மாதிரி இருக்கக்கூடாது. இவர் ஊரை கூறு போடுறாரு. எந்தெந்த ஊர்ல எப்படிலாம் கூறு போடுறாருன்னு பாருங்க. ஒரு ஊர்ல எரும மாடு அதிகமா வச்சிருக்கிறாங்க. அந்த எரும மாடு அதிகமா வச்சிருக்கிறவங்கள்ட்ட போய் என்ன சொல்றது, 2 எருமாட்டுல ஒன்ன பிடிங்கிடுவான் அப்படின்னு சொல்லி கிளப்பி விடுறது. ஒரு ஊர்ல வந்து தாலிக்கு மட்டும்தான் தங்கம் இருக்கு, அந்த வீட்டுல வேற ஒண்ணுமே இல்லை, அப்படியான ஊர்கள்ல போய் என்ன சொல்றது, தாலியில இருக்கிற தங்கத்தை கூட பிடிங்கிடுவான் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து பீதி அடைய வைக்கிறது, அச்சமுட்டுறது. இன்னொரு ஊருக்கு போய் என்ன பேசுறாரு, முஸ்லிம்ஸ்க்கு எதிராக வந்து முஸ்லீம்க்கு இடஒதுக்கீடு கொடுக்க போறாங்க, இதை பிடிங்கி கொடுக்கும். எதுக்கு பிடுங்கணும்? நான் என்ன கேட்கிறேன், இந்தியாவில வந்து எல்லா மதங்களும் இருக்கிறது, எல்லா சாதிகளும் இருக்கிறது, எல்லா வகுப்புகளும் இருக்கிறது, எல்லா வர்க்கங்களும் இருக்கிறது. இவ்வளவு பேருக்கு இந்த நாட்டுல பங்கு இருக்குல்ல. ஒரு பிராமணன் ஆகிய ஒருவனுக்கும் இந்த நாட்டில் உரிமை இருக்கிறது, ஒரு சூத்திரன் ஆகிய ஒருவருக்கும் இந்த நாட்டில் உரிமை இருக்கிறது. அவங்க பாஷையிலேயே சொல்றேன், இவங்க எல்லாருக்கும் இந்த நாட்டுல உரிமை இருக்குல்ல. அப்ப அவாவாவுக்கான இடம் அவாவாவுக்கு இருக்கணும்ல, அவாவுக்கான விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அவாவாவுக்கு இருக்கணும்ல. அப்படி இருக்கும் பொழுது இஸ்லாமியரும் இந்த நாட்டுல ஒரு பகுதியினால் தானே வாழ்றாங்க. அப்ப இந்த நாட்டினுடைய அதிகாரத்துல அவர்களுக்கு பங்கு இருக்குல்ல, அவங்களை கொடுத்தா என்ன தப்பு? இதை பிடிக்கி கொடுக்க வேண்டியது இல்ல, அவர்களுக்கு உரிய வழிய சரியா திறந்து வச்சோம்னா அவனால உள்ள வந்துட முடியும். ரிசர்வேஷன் அப்படின்றது எதற்காக? அதிகார பகிர்வை உறுதிப்படுத்துவதற்காக. அந்த அதிகார பகிர்வு உறுதிப்படுத்தப்படும் பொழுது சாதியா அதை செய்ய முடியாது, ஆனா வகுப்பு வாரியாக செய்யலாம் அப்படின்றதுக்காகத்தான் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அல்லது பட்டியல் வகுப்பினர், பழங்குடி வகுப்பினர்னு பிரிச்சு அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷனை உள்ளுக்குள்ள உறுதிப்படுத்துறது. இஸ்லாமியர்கள் என்கின்ற காரணத்தினால் பிற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எதனால் பிற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள்? இந்த சமூகத்தால் பிற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அவர்களையும் பிற்படுத்தப்பட்டவராக கருத வேண்டும் என்று இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் வழிகாட்டுதல் இருக்கிறது. ஏன் இதே மோடி இதே வார்த்தைகளை குறிப்பிட்டு குஜராத்ல வந்து இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறாரு. பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள்ல இஸ்லாமியர்கள் வந்து பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்டோராக கருதப்பட்டு அவர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இது யாரிடமிருந்து பிடுங்குவது அல்ல. பிடுங்கிறது யாரு அப்படின்னா மோடி பிடுங்குறாரு. எப்படி பிடுங்குறாரு? இந்தியாவில ஓபிசி பாப்புலேஷன் எவ்வளவு நீங்க கணக்கெடுப்பு எடுத்து வச்சிருக்கோம் 2011. டேட்டாவை கொடுங்க சார் அப்படின்னா கொடுக்க மாட்டேங்கிறாரு. சரி கொடுக்க வேண்டாம், உங்களுக்கு தெரியும்ல டேட்டா, இந்தியாவில பிற்படுத்தப்பட்டவர் எவ்வளவு இருக்காங்கன்னு. 27% தான் இந்தியாவில பிற்படுத்தப்பட்டவரா? அதுக்கு மேல பிற்படுத்தப்பட்டவர் இல்லையா?
அப்ப அவங்களுக்கான பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க வேண்டியதானே. எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் ஃபார்மலா காலத்திற்கு ஏற்றார் போல இன்க்ரீஸ் பண்றது அப்படின்றது ஒரு நாம்சா இருக்கு. அதை வந்து தொடர்ந்து கோரிக்கையா முன்வைக்கிறாங்க. அதை உங்களால எதிர்த்து பேசவே முடியாது. ஓபிசி ரிசர்வேஷன் அப்படின்னு வரும் பொழுது அந்த இடத்துல என்ன பண்ணிடுவாரு, ஹிந்துக்களை பிரிக்க பார்க்கிறார்கள், ஹிந்துக்களாகிய நம்மை வந்து உடைக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டு போட தொடங்கிடுவார். 50% ஓப்பன் காம்படிஷன் பேரு. சரி 50% ஓப்பனாவே இருக்கட்டும். ஓப்பன் காம்படிஷன்னா என்ன அர்த்தம்? அதுல ஓபிசி வருவாங்க, எஸ்சி வருவாங்க, எஸ்டி வருவாங்க. அதுல வந்து ஓபிசில இருந்து வெளியே வந்த, அதாவது அந்த வருமான உச்சவரம்புக்கு மேல் இருக்கக்கூடிய அவர்களும் ஓப்பன் காம்படிஷன்ல வருவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஓபிசி ஓப்பன் காம்படிஷன்ல கன்சிடர் பண்றதே இல்ல. ஓபிசி அல்லாத, எஸ்சி அல்லாத, எஸ்டி அல்லாத சாதிகளை எல்லாம் இந்த ஓப்பன் காம்படிஷன்ல வச்சு கன்சிடர் பண்றது. அது ஓப்பன் காம்படிஷன் சார், அதர் கேஸ்ட் கிடையாது. இப்ப இவர் தான் இடஒதுக்கீட்டை சிதறடித்து இந்துக்களை பிரிக்கிறாரே தவிர இடஒதுக்கீட்டின் மூலமாக இஸ்லாமியர்களை பிற்படுத்தப்பட்டவராக கருதுவதன் மூலமாக யாரும் இங்கு எந்த பிரிவினையும் செய்யவில்லை. பிரிப்பது பிரதமர் நரேந்திர தாமோதர தாஸ் தான். அது மக்களுக்கு புரிய தொடங்கி இருக்கிறது. ஏன்னா ஒண்ணும் இல்ல, குஜராத்திலிருந்து எல்லா பகுதிகளிலையும் வேலையில்லா திண்டாட்டம் என்பது பெருகி இருக்கிறது. அந்த வேலையில்லா திண்டாட்டத்தை ஊடகங்கள் காண்பிக்க மறுக்கின்றன. எவ்வளவோ போராட்டங்கள் நடைபெற்று இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் தொடங்கி ஹரியானா, பஞ்சாப், டெல்லி, சத்தீஸ்கர் என்று அவ்வளவு இடங்களிலும் போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. ஆனா எந்த போராட்டத்தையும் ஊடகங்களில் காண்பிக்காமல் இந்த மோடி ஊடகங்களில் அந்த செய்தியை இருட்டடிப்பு செய்திருக்கிறார் அப்படின்றது உலகறிந்த உண்மை. ஆக்ஸ்பாம் வெளியிட்டு இருக்கக்கூடிய ரிப்போர்ட், ஆக்ஸ்பாம் வெளிநாட்டு கம்பெனி, சரி வெளிநாட்டு கம்பெனியாவே இருக்கட்டும், உள்நாட்டுல நீ ஒரு கணக்கெடுப்பு இந்தியாவுல எத்தனை பேர் ஏழைங்க இருக்காங்க, எவ்வளவு பேர் பணக்காரங்க இருக்கிறாங்க, ஏன் ஏழைங்களாவே இருக்கிறாங்க, ஏன் ஏழைங்களாவே இருக்கிறாங்கன்றத கணக்கெடுக்காம கண்டுபிடிக்க முடியுமா? கணக்கெடுத்தாதான் கண்டுபிடிக்க முடியும். 2011 காங்கிரஸ் அப்படி ஒரு கணக்கெடுப்பு எடுத்துச்சு, சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ். அதை திருப்பி எடுக்க போறேன்னு சொல்லுது. அது இவருக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா ஏழையா இருக்கான்னு கண்டுபிடிச்சா அதுக்கு காரணம் வேற எதுவும் இல்ல, மோடி அப்படின்றதுலாம். இந்தியாவில் ஏழைகளாவே இருப்பதற்கு காரணம் என்ன டேஷ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அந்த டேஷ்ல மோடி அப்படின்னு ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி காரணத்தை கண்டுபிடிச்சிட கூடாதுன்றதுக்காகத்தான் அதை எதிர்த்து பேசிக்கொண்டே இருப்பது. அதற்கு எதிராக மக்களை எப்படியாவது கிளர்ச்சியடைய வைக்க வேண்டும் என்பதற்காக வெறுப்பு, வன்முறை உள்ளிட்டவற்றை தூண்ட பார்க்கிறார். அந்த வெறுப்பு, வன்முறையை அவர் தூண்ட இவ்வளவு தூரம் முயற்சித்தும் எந்த இடத்திலும் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில் கலவரம் வெடிக்கவில்லை. இதே மாதிரியான பிரச்சாரத்தை மோடி குஜராத்தில் செய்த போது இந்து இஸ்லாமியர்களுக்கு இடையிலான வன்முறைகள் எழுந்தது. ஆனால் இப்போது வன்முறைகள் இல்லை, பெரிய அமைதி இருக்கிறது. இந்த அமைதி குறித்து தி வயர் தளத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு கட்டுரையில, அவருடைய பேர் எனக்கு டக்கு நினைவுக்கு வரல, அந்த கட்டுரையில குறிப்பிடப்பட்டிருப்பது, ஆய்வுக்காக போறாங்க ஒரு டீ கடையில, ஒரு 5 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. 5 பேர் இருக்கிறப்ப, ஏன்பா என்னப்பா இந்த எலெக்ஷன் எப்படிப்பா அப்படின்னா, ரொம்ப பெரிய அமைதியா இருக்கு சார் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் சொல்றாங்க ரொம்ப பெரிய அமைதி நிலவுது அப்படின்றாங்க. அப்படியா, ஏன் அமைதி நிலவுது அப்படின்னு இவர் கேட்கிறாரு. அவங்க கொஞ்ச நேரம் டீயை குடிச்சிட்டு முகத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. திடீர்னு ஒரு ஆள் எந்திரிச்சு போயிடுறாரு, யாரோ கூப்பிடுறாங்கன்னு எந்திரிச்சு போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் இவங்க சொல்றாங்க, சார் அமைதிக்கு காரணம் ஒரு மாற்றம் நிகழப்போகுது. அதை ஏன்பா இவ்வளவு நேரம் சொல்லாம இருக்கீங்கன்னா, இவன் பிஜேபி காரன் சார், அவன் இருக்கும்போது சொன்னா ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம். அப்ப சமூகம் அமைதியாக இருக்கிறதே தவிர சமூகம் மௌனித்து விடவில்லை. சமூகத்திற்கு கோபம் இருக்கிறது, உழைக்கும் மக்களிடம் வேகம் இருக்கிறது. அந்த வேகமும் கோபமும் மோடியை விரட்டும் என்கின்ற நம்பிக்கை ஜனநாயக அமைப்புகளுக்கு இருக்கிறது. அவ்வளவுதான். நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க, பகிர்ந்து இருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.